Hello friends, welcome back to our channel. இங்க நாங்க நல்லா இருக்கோங்க எல்லாரும். நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த சப்ஸ்கிரைப் பண்றத பத்தி நான் வீடியோ எண்ட்ல சொல்லணும்னு நினைச்சிட்டே இருப்பேன். அது எப்படியோ மறந்தே போயிடுறது. அதனால தான் இன்னைக்கு வீடியோ ஆரம்பத்திலேயே ஞாபகம் வச்சு சொல்லிட்டு இருக்கேன். இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட கமெண்ட்டை வந்து எனக்கு நீங்க பண்ணுங்க. அப்போதான் இந்த வீடியோல என்ன நம்ம வந்து ப்ளஸ் இருக்கு மைனஸ் இருக்குன்னு பார்த்து நம்ம வந்து மைனஸ் இருந்தால் அதை ரெக்டிஃபை பண்ண முடியும். அது இல்லாமல் இந்த வீடியோவில் எந்த மாதிரி கண்டென்ட் கொடுக்கணும்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் நான் வந்து அதை ரீட் பண்ணிவிட்டு அதுலேருந்து என்னால் முடிஞ்சதை வந்து நான் நெக்ஸ்ட் டைம் பெஸ்ட்டாக பண்ணுறேங்க. இப்போ வந்து நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஆஃப்டர்நூன் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். என்னடா எப்போ பார்த்தாலும் ஆஃப்டர்நூன் ரொட்டீன் லஞ்ச் இந்த மாதிரி போடுறீங்கன்னு நீங்கள் நினைக்காதீங்க. இங்கே வந்து வின்டர் டைமில் வெளியிலலாம் போய் ரொம்ப இதெல்லாம் பண்ண முடியாது. இப்போ மாலு ஷாப்பிங்கு எங்கேயாவது போனோன்னா அங்கே போய் நம்ம ரொம்ப க்ரௌடடாக இருக்கும்ல, நம்மளால் பேசவும் வீடியோ போட முடியாது. அங்கப்புறம் ஷாப்பிங்லாம் ரொம்ப நம்ம வந்து டீட்டெயில் ரொம்ப அந்தளவுக்கு சொல்ல முடியாது. சும்மா ஷார்ட்ஸ் இந்த மாதிரி தான் நம்ம இது பண்ண முடியும். அதனால தான் நாங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி ரொட்டீன் போடுறோம். அது இல்லாமல் இப்போ வின்டர்னால வெளியில் போய் ரொம்ப நம்மளால் குளிரில் வந்து ஃபோன்லாம் வெளியில் எடுத்து ரொம்ப டீட்டெயிலாக எடுக்கவும் முடியலை. அதனால கொஞ்சம் அந்த சம்மர் வந்ததுக்கப்புறம் நாங்கள் வெளியில் கிரவுண்டு இங்கே எப்படி இருக்கோம் எல்லாமே நாங்கள் காட்டுறோம். வெளி ஏரியாவை முடிஞ்ச அளவு நாங்கள் கவர் பண்ணி எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி போகிறது தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கேன். உங்கள் கமெண்ட் வந்துச்சுன்னா நான் அதுலேருந்து வந்து எந்த மாதிரி போகலான்னு சொல்லி நானும் கொஞ்சம் அந்த வீடியோ ஸ்டைலை கூட மாற்றுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். நீங்கள் கொஞ்சம் ஃபஸ்ட்டு இப்போயே பார்த்துட்டு எதாவது கமெண்ட் இருந்தால் சொல்லுங்கள். இப்போ இருந்தே நம்ம எதுனாலும் மாற்றிக்கலாம். சரி வாங்க நம்ம வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கி என்ன பண்ணுறோன்னு. இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு என்ன பண்ண போகிறோன்னா கருவாட்டு குழம்பு, அதுக்கப்புறம் இந்த பீன்ஸ் பொரியலும், அவ்வளோதாங்க பண்ண போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆஸ் யூஷுவல் எல்லா குழம்பும் மாதிரி தான். நம்மளுக்கு தக்காளி வெங்காயம் இல்லாமல் எந்த குழம்புமே பண்ண முடியாது. அதே மாதிரி தான் இங்கேயும். எங்கள் ஊரில் ஜென்ரலாகவே சமையல் வந்து இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகும். எல்லா ஊர்லேயும் அப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு ஊரில் நம்ம ஊர் சைடு ஓரளவு இப்படி தான் இருக்கும். இதுவே நார்த் சைடு வேறு சைடெலாம் ஒரு ஊரில் தேங்காவே சாப்பிட மாட்டாங்க. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்கல்ல, இங்கே வந்து எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே எனக்கு இருக்காங்க எல்லா ஏரியாவிலேருந்து. அவங்கக்கிட்ட சில சமயம் இந்த பாட்லக்கு இந்த மாதிரி பார்ட்டி இந்த மாதிரி போகிறப்ப நம்ம சமையலும் ஒரு சிலது அவங்களுக்கு பிடிக்கும், அவங்கது நம்மளுக்கு ஒரு சிலது பிடிக்கும். சிலது வந்து நம்ம ஜென்ரலாக நம்ம ஊர் ரசம்லாம் வைக்கிறோம்ல, அது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த நார்த்தில் இருக்கவங்களுக்கு நம்ம எப்போ இந்த மாதிரி பார்ட்டி இதெல்லாம் போனால் அவங்க நீங்கள் ரசம் செஞ்சு கொண்டு வாங்கன்னுவாங்க. நம்ம ஊரில் ரசம்ன்றது ரொம்ப சிம்பிளானது. எல்லா வீட்லேயுமே ரொம்ப சிம்பிளான ஃபுட் வந்து நம்ம ஊரில் ரசம் தான். ஆனால் அவங்களுக்கு ரசம்னா அவ்வளோ ரொம்ப பிடிக்கும். நிறைய பேர் அதுக்கு அடிக்ட்னே சொல்லலாம் இங்கே இருக்கவங்க. அது மாதிரி ஒரு இடத்துல நம்ம ஊரில் ரசத்தை அந்தளவுக்கு மதிக்க மாட்டோம் ரொம்பலாம். ஆனால் மற்ற ஊரில் ரசமாக ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்வாங்க. அது வந்து ஒவ்வொரு ஏரியாவில் ஒரு மாதிரி. அப்புறம் வந்து இப்போ வந்து குழம்புக்கு வந்து நான் ஆனியன் கட் பண்ணிட்டுருக்கேன். இது கட் பண்ணி வதக்கிட்டு அப்படியே எப்பயும் போல் இதுதானே நமக்கு பேசிக்கு. எந்த சமையல்னாலும் ஆனியன் அதுதான் கட் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் பீன்ஸ் கட் பண்ண போகிறேன். இந்த பீன்ஸ் வந்து நான் கூட பீன்ஸுன்னு நினச்சி தான் கடையில் வாங்கிட்டு வந்தேன். ஆனால் இது பீன்ஸ் இல்லை, நம்ம ஊரில் இந்த தட்டாங்காய் இருக்கும்ல அந்த காய். ஆனால் ஹைப்ரிட் போல் இது. நம்ம ஊர்லலாம் எங்கள் ஊர் சைட்லலாம் அந்த இது அந்த என்ன காய் தட்டாங்காயின்னு சொல்லுவோம்ல அந்த காய். நம்ம ஊர்லலாம் அந்த தோல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்ல. ஆனால் இங்கே வந்து ரொம்ப லேஸாக இருந்துச்சு. நான் கூட பீன்ஸுன்னு நினச்சி தான் அதை வாங்கிட்டு வந்தேன். கடைசியில் அது பீன்ஸ் கிடையாது. அறுக்கிறப்ப தான் நானே பார்த்தேன் இது வந்து தட்டாங்காயே. அதுக்கப்புறம் கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா தான் இருக்குது அப்படின்ட்டு கட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ தான் நான் அதை கட் பண்ணுறப்ப நினச்சிட்டு இருந்தேன், நம்ம ஊர்லலாம் இதை நம்ம ரொம்ப இதெல்லாம் மதிக்க மாட்டோம். தோலெல்லாம் சாப்பிட மாட்டோம்ல, உள்ளே இருக்க பருப்பு மட்டும்தான். அதுவே நம்ம வேக வச்சாலும் இட்லி பாத்திரத்தில் வேக வச்சாலும் அந்த தோலை கீழே போட்டுருவோம்ல. ஆனால் இங்கே வந்து இப்போ கட் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். நானாக சிரிச்சிட்டு இருந்தேன். இது ரேட்டு கொஞ்சம் கையாக தான் இருந்துச்சு நார்மல் பீன்ஸை விட. சரி இது கொஞ்சம் நல்லா இருக்கேன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தால் கடைசியில் ஏமாற்றம் தான். பட் பொரியல் செஞ்சப்போ நார்மல் பீன்ஸ் மாதிரியும் நல்லா தான் இருந்துச்சு. அப்படியே இதை கட் பண்ணிவிட்டு இதை வேக வச்சு உப்பு போட்டு எப்பயும் போல் தாளிச்சு விட தான் போகிறேன். அதே மாதிரி இந்த கருவாட்டு குழம்பு வைக்கிறப்ப மீன் குழம்பு வைக்கிற மாதிரியே தான் வைக்கணும். எங்கள் ஊரில் வந்து எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் கருவாட்டு குழம்புக்கு இது புளியெலாம் ஊற்ற மாட்டோம். எங்கள் அம்மாலாம் ஊற்ற மாட்டாங்க. அதை ஃபாலோ பண்ணிவிட்டு
ஃபிஷ் குழம்புனா புளி ஊற்றி பண்ணுறது, கருவாடு குழம்புனா புளி இல்லாமல் பண்ணுறது. அது இந்த கருவாடுக்கு மட்டும்தான் புளி ஊற்றாமல் பண்ணுவோம். இதுவே குழம்பு கருவாடுனா புளி ஊற்றி தான் பண்ணுவாங்க. அது எதுக்குன்னு தெரில. நானும் அவங்க பண்ணுறதை அப்படியே ஃபாலோ பண்ணுறேன். சில சமயம் புளி ஊற்றி வச்சாலும் அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்க மாதிரி தான் தெரியும். ஒருவேளை நம்ம அப்படியே சாப்பிட்டு பழகிட்டோம்ல அந்த கருவாடு குழம்பு, அதனால நான் அதெல்லாம் ட்ரை பண்ணுறதில்ல. புதுசாக நம்ம என்ன வீட்டில் ஃபாலோ பண்ணுறாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிடுறது. அப்புறம் வந்து தேங்காய் போட்டு இந்த இதை நல்லா வதக்கிட்டு, இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த காயை, அதை ஒரு பக்கம் நான் தனியாக வேக வைக்க போகிறேன். இது வந்து டீ வைக்கிற பாத்திரம் தான். ஏன்னா நம்ம ஊர்னா நம்ம நிறைய பாத்திரம் வச்சுருப்போம். இங்கே நாங்கள் வந்து லிமிட்டடாக ஒரு 7 பாத்திரம் 5 பாத்திரம் தான் எண்ணியே சொல்லிடலாம். ஏன்னா நீங்கள் இங்கே வந்து பாத்திரம் இந்த மாதிரி ஐட்டம்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். காஸ்ட்லியாக இருக்கிறத விட நம்ம இங்கே வந்து 2 பேர் 3 பேர் தானே, கெஸ்ட்டும் அந்த மாதிரிலாம் யார் வீட்டுக்கும் யாரெல்லாம் வரவும் மாட்டாங்க. நம்ம இங்கேருந்து ஏதாவது பார்ட்டி போனால் அங்கே போய் நம்ம சமைச்சிட்டு போகிறப்ப இருக்கிற பாத்திரத்தில் அந்த மாதிரி நாங்கள் செஞ்சுக்கிடுவோம். அதனால எங்களுக்கு அந்த பிரச்சனைலாம் வராது. அதனால பாத்திரமும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். கரெக்டாக குழம்பு வைக்கிறதுக்கு, சாதம் வைக்கிறதுக்கு, காய் வைக்கிறதுக்கு அளவாக 5 பாத்திரம் இல்லை 10 பாத்திரம் தான் இருக்கும். அதுக்கு சில சமயம் நல்லது தான். இல்லாட்டி எவ்வளோ பாத்திரம் தான் கழுவுறது. அது எங்கள் வீட்டிலலாம் நான் இந்த டீ போடுற பாத்திரம், காலையில் டீ போட்டு அப்படியே கழுவிட்டோன்னா அதில் இந்த காய் வேக வைக்கிறது, இந்த ஏதாவது வேக வைக்கிறது மட்டும். மற்றபடி இதில் வேறு எதுவும் சமைக்கலாம் மாட்டோம். அது பால் காய டீ வைக்கிற பாத்திரம் மட்டும்தான். சும்மா ஏதாவது வேக வைக்கிறது. ஏன்னா அந்த பாத்திரம் வந்து ரொம்ப கனமாக இருக்கும். ப்ளஸ் வந்து என்னோட அது இண்டக்ஷன் ஸ்டவ்வு, அதனால் கொஞ்சம் ஃப்ளாட்டான பாத்திரம் தானே வைக்க முடியும். அதனால இந்த பாத்திரம் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. வேறு மாதிரி வாங்கலான்னு பார்த்தேன். நான் இந்த வீட்டுக்கு ரீசெண்டாக தான் வந்தோம். நாங்கள் வந்து அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கும்போது இந்த கேஸ் ஸ்டவ் இருந்துச்சு. அதில் எந்த வடைச்சட்டி வேணால் வச்சுக்கலாம். ஊர்லேருந்து கொண்டு வந்தது. இப்போ எதுவுமே யூஸ் இல்லாமல் அப்படியே உள்ளே இருக்குது. அதனால் நான் இந்த டீ பாத்திரத்தை கொஞ்சம் நாளைக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்ச நாள் கழிச்சு தான் வேறு எதுவும் வாங்கணும். இந்தியா போயிட்டு வர்றப்ப தான் இதுக்கு தகுந்த ஏதாவது பாத்திரங்கள் வாங்கிட்டு வரணும். அதுக்கப்புறம் கருவாடு குழம்புன்னு சொன்னேன்ல, இந்த கருவாடு தான். இந்த கருவாடு நாங்கள் இங்கே வாங்கினதாங்க. யூஎஸ் பொறுத்தளவு எல்லாமே கிடைக்கும். ஆனால் கொஞ்சம் ரேட்டு தான் முன்ன பின்ன இருக்கும். கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். நம்ம ஊரை விட இங்கே எல்லாமே 3 மடங்கு அதிகமாக தான் இருக்கும். இப்போ நம்ம ஊரில் இந்த கருவாடு ஒரு 50 ரூபானா இங்கே 150 ரூபா இருக்கும். சில சமயம் வந்து கம்மியாக கூட இருக்கலாம். ஏன்னா இங்கே கருவாடு சாப்பிட்றாங்க அப்படின்னா இங்கே கம்மியாக இருக்கும். இதுவே இங்கே மற்ற ஐட்டங்கள்லாம் நம்ம ஊரில் இருந்து, இப்போ நம்ம ஊரில் வாங்குற இந்த சில மேக்கப் ஐட்டங்கள்லாம் நம்ம ஊரில் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஆனால் இங்கே கம்மியாக இருக்கும். ஏன்னா இங்கேருந்து இம்போர்ட் பண்ணி அங்கே வாங்குறதுனால அங்கே வந்து அந்த டேக்ஸ் இந்த மாதிரி போடுறாங்க. அது அந்த மெத்தடு தான். இந்த கருவாடு இங்கே கொஞ்சம் காஸ்ட்லி தான். இந்தியாவிலேருந்து இங்கே வருது போல். அதனால கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது. அப்படியே பேசிட்டேவும் அந்த காயம் வந்துருச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து குழம்பு வைக்க போகிறோம். குழம்பு எப்பயும் போல தான். நம்ம வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ண போகிறேன். நான் இன்னைக்கு நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு அதில் வந்து கடுகு, நம்ம எப்பயும் போல் தாளிப்போம்ல அது மாதிரி தாளிக்கிறது. கருவாட்டு குழம்புக்கு ஜென்ரலாகவே முதல்ல தாளிச்சுருவாங்க. மற்ற குழம்பு தான் அந்த சாம்பார், நம்ம இப்போ அதர் குழம்புலாம் வைப்போம்ல, அது வந்து நம்ம கடைசியில் தாளித்தா நல்லாயிருக்கும். பட் கருவாட்டு குழம்பு நம்ம முதல்ல தாளித்து வச்சிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே மீன் ஆயில் வந்து நான் அரிசியும் தண்ணியும் கொதிச்சிருச்சு. அதுலேயும் அரிசி போட்டாச்சு. அதுக்கு ஒரு சைடு வெந்துட்டுருக்கு. இது வந்து கேரளா மட்டை ரைஸ் தான். இப்போ கொஞ்சமாக காலமாக நாங்கள் அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். கொஞ்சம் வடித்த சாதம் சாப்பிட்லான்னு. நம்ம ரெகுலர் ரைஸும் சில சமயம் நான் வடித்து தான் சாப்பிட்றோம். இப்போ என்னைக்காவது ஒரு நாள் தான் நாங்கள் ரைஸ் குக்கர் யூஸ் பண்ணுறோம். கொஞ்ச நாளாக ஏன்னா எப்போ பார்த்தாலும் கார்போஹைட்ரேட் நம்ம சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அப்புறம் இந்த மாதிரி வடித்து சாப்பிட்டா நம்மளோட ஸ்டார்ச் வந்து நம்ம ரொம்ப இன்டேக் பண்ண மாட்டோம்னு சொன்னாங்க. அதனால் இந்த மாதிரி ரைஸ் நான் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்து வந்து அங்கே வந்து எக்கு வந்து ஒரு சைடு வேக வச்சுட்ருக்கோம். இந்த எக்கு இது வந்து இப்போ ரீசெண்டாக தான் நான் வாங்கினேன். இது வந்து அமேசானில் தான் வாங்கினேன். ரொம்ப நல்லாயிருக்கு. தேங்க்ஸ் கிவிங் அப்போது நீங்கள் வந்து இந்தியாவில் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். இங்கே இருக்கவங்க இந்த வால்மார்ட் இந்த மாதிரி லோக்கல் ஸ்டோர்லேயும் செக் பண்ணி பாருங்கள். $10 ரொம்ப நல்லாயிருக்கு இந்த எக் வேக வைக்கிறது. சரி நம்ம பேசிக் மாடல் வாங்கலாம்னு சொல்லிட்டு நான் இந்த கொஞ்சம் கம்மியாக வேகிறது தான் வாங்கினேன். ஏன்னா வீட்டில் 4 பேர் தானே இருக்கோம். நீங்கள் வந்து கொஞ்சம் பெருசு வாங்கினாலும் வாங்கிக்கோங்க. இப்போ மற்றதில் எக்கு வேக வச்சேன்னா அந்த தோல் என்னமோ சரியாக உரிச்சே வராது. எப்போ முட்டை வேக வச்சாலும் ஒரு முட்டை வேஸ்ட்டாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது வாங்கினதுக்கப்புறம் ரொம்ப நல்லாயிருக்கு. இதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அப்படியே எக்கை வச்சிங்கன்னா அந்த தண்ணி ஒரு 1/2 டம்ளர் தான் ஊற்றணும். அந்த இதில் மெஷர்மெண்ட் கொடுத்துருப்பாங்க.
அந்த அரை டம்ளர் தண்ணி கொதிச்சு அந்த ஆவியிலே அந்த முட்டை வெந்துடும். இதுவே நம்ம தண்ணியில் போட்டோம்னா எப்படி ஒரு 300 ml தண்ணி ஊற்றுவோம். அந்த தண்ணி கொதிச்சு அதுக்கப்புறம் முட்டை வேகிறதுக்கு அது இங்கே இருக்க டெம்பரேச்சர்லாம் ரொம்ப டவுனாக தானே இருக்குது. தண்ணி ரொம்ப சில்லுன்னு தான் இருக்கும். இந்த இது வாங்கினதுக்கப்புறம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா குழம்பு பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் ஊற்றியாச்சு. இந்த கடுகு எல்லாம் போட்டு நம்ம சின்ன வெங்காயம் போட்டு நல்லா தாளிச்சிட்ருக்கேன். இதில் கொஞ்சம் வெள்ளைப்பூடும் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நான் வந்து கத்திரிக்காய் அதில் போட போகிறேன். ஏன்னா கருவாட்டு குழம்புனா நம்ம ஒரு 100 கிராம்ஸ் தானே யூஸ் பண்ணுவோம். அப்போ குழம்புல வந்து எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி கத்திரிக்காய் இந்த மாதிரி தேங்காய் போட்டால் எங்கள் வீட்டில் எல்லாம் நல்லா சாப்பிடுவாங்க, சின்ன பிள்ளைங்களாம். அதனால தான் நான் தேங்காய் யூஸ் பண்ணுவேன். இந்த தேங்காயும் ஃப்ரோசன் தாங்க. இங்கே வந்து கடையில் விற்பாங்க பாக்கெட்டில். ஓடோட தேங்காயும் இருக்கும். எப்போ ஓடோட வாங்கிட்டு வந்தாலும் 1-2 தான், கடைகள்லேயே ரொம்ப இருக்காது. ஒரு 10 காய் 5 காய் தான் வச்சுருப்பாங்க. எப்போ தேங்காய் வாங்கிட்டு வந்தாலும் அந்த தேங்காய் கெட்டு போனதாக தான் இருக்கும். அது இல்லாமல் அந்த தேங்காய் வாங்கி நம்மளால உடைக்கவும் முடியாது. வீட்டில் வந்து ஒரு தடவைலாம் உடைக்கிறப்போ அந்த இஞ்சி இடிப்போம்ல, அந்த இதை வச்சு உடைச்சி அந்த இஞ்சி இடிக்கிறதே போச்சு. கடைசியில் கீழே இருக்க மட்டும்தான் அப்படியே இருக்குது. அதனால நான் உடைக்கிறதே வாங்குறதில்ல, அந்த ஓடோடு இருக்கிறது. இந்த மாதிரி சரி ஃப்ரோசனாலும் பரவாயில்லன்ட்டு இந்த ரீசன்ட் டேஸ் நாங்கள் இந்த மாதிரி தான் வாங்கிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் நல்லா வதங்கட்டும். இந்த கத்திரிக்காய்லாம் இதில் வதங்கினாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெயிலேயும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து இதில் ஊற்ற போகிறேன். அந்த பேஸ்ட் தான் ஆல்ரெடி பார்த்தீங்கல்ல, அந்த தேங்காய், நம்ம கத்திரிக்காய் வெங்காயம், தக்காளி, கோகோனட் போட்ட பேஸ்ட் தான். அது அப்படியே இதில் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுட்டு நம்ம குழம்பு பொடி மட்டும் ஆட் பண்ணுறது, அவ்வளோதான். ஃபிஷ் குழம்புனா அந்த புளி கரைச்சி ஊற்றுவோம். இதில் புளிலாம் கரைச்சி ஊற்றுறதில்ல. அதுக்கப்புறம் நான் பக்கத்தில் என்ன பண்ணிட்டுருக்கேன்னா எக்கை தான் உரிச்சிட்ருக்கேன். அந்த எக்கு வெந்துருச்சு. எனக்கு வந்து இந்த கருவாட்டு குழம்புல எப்பயும் எக்கு போட்டு பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுதான் இதில் நான் வந்து எக்கும் ஆட் பண்ண போகிறேன். அதே மாதிரி வீக்லி 3 times வந்து எல்லோரும் எக்கு சாப்பிடுங்க. சின்ன வயசுலலாம் நம்ம வந்து தெரியாது எக்கு எப்போ சாப்பிடணும், இல்லை சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாதுன்னு. இப்போ எல்லாமே சஜஸ்ட் பண்ணுறாங்கல்ல, டாக்டரோட சஜஷன்ஸ் நம்மளும் கேட்டுக்கரலாம். அதனால நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீக்லி 3 times வந்து எக்கு சாப்பிடுங்க எல்லோரும். குழந்தைங்களுக்கு வந்து கண்டிப்பாக கொடுங்க. அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இதே மாதிரி இந்த பேஸ்ட்டை வந்து ஒரு தடவை நல்லா இப்படி எண்ணெயில் வதக்கிட்டிங்கன்னா அந்த டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆல்ரெடி நம்ம வதக்கியாச்சு, இருந்தாலும் இந்த எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் அதில் வந்து நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த கிரேவிக்கு தகுந்து ஆட் பண்ணணும். ரொம்ப தண்ணியை ஆட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா ரொம்ப தண்ணி ஆட் பண்ணால் அந்த கிரேவிக்கு தகுந்து ஆட் பண்ணணும். இல்லாட்டி நீங்கள் கிரேவி அந்த தேங்காய் வெங்காயம் இதெல்லாம் முதல்ல எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கணும். அதனால் தண்ணி வந்து எப்படியுமே பார்த்து ஆட் பண்ணுங்கள். அதே மாதிரி மீன் குழம்பு நான் ரியலைஸ் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து தண்ணி வந்து குழம்பு வந்து கொதிச்சுட்டே இருக்கிறப்ப நம்ம ஓரளவு கெட்டியாக இருக்கிறப்ப மீனை போட்டுறணும். நீங்கள் வந்து ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா அந்த மீன் போட்டதுக்கப்புறம் எப்படி தண்ணி வரும்னே தெரியாது. மீன்லேருந்து கொஞ்சம் தண்ணி வந்து குழம்பு ரொம்ப தண்ணி ஆயிரும். எனக்கு நிறைய டைம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இப்போ தான் கொஞ்சம் அதை நான் லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். அதனால் மீன் குழம்பு இந்த மாதிரி வைக்கிறப்போ நீங்கள் வந்து தண்ணி கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணுங்கள். நான் சொன்னேன்ல என்னோடது வந்து இண்டக்ஷன் ஸ்டவ்னு, இதாங்க அது 4 burner. ஆனால் அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் தான் தாளிப்பு வந்து நம்ம வடைச்சட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி இந்த காய் வெந்துருச்சு ஆல்ரெடி. நம்ம அதை அப்படியே ரெகுலர் தாளிப்பு தான். குழம்பு ஒரு பக்கம் வெந்துகிட்டே இருக்குது. இந்த வடைச்சட்டியில் வந்து கடுகு பருப்பு போட்டுட்டு ஒரு பட்டை வத்தல் போட்டுருவேன். இதுக்கு வந்து நான் க்ரீன் சில்லி ஆட் பண்ணலைன்னா ஆல்ரெடி பீன்ஸும் க்ரீன் கலர் தானே, ரெண்டும் ஆட் பண்ண தெரியாது. ஆல்ரெடி என் குழந்தைங்களுக்கு எனக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குது. அவங்க இந்த பீன்ஸுன்னு நினச்சி சில்லி சாப்பிட்றதுலாம் எப்போது தாளிக்கிறப்பே கொஞ்சம் கவனமாக இது மட்டும் பார்த்துக்கோங்க நீங்களும்.
ரெட் கலர் ஆட் பண்ணோன்னா அவங்க தனியாக இது வந்து சில்லின்னு எடுத்துருவாங்க. அந்த ரீசனுக்கு தான் ரெட் ஆட் பண்ணுறது. அதுக்கப்புறம் இந்த காய் போட்டு கூட தேங்காய் பூ இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம இறக்கிட்டோன்னா இந்த பொரியல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து வெங்காயம் ஓரளவு வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த காயை போட்டு நல்லா இறக்கிற வேண்டியதான். கூட அப்படியே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் எங்களுக்கு வந்து அது பாசிபிலிட்டி இல்லை. உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான தேங்காய் கிடச்சின்னா இங்கே போட்டுக்கோங்க. இங்கே வந்து அதே தான் ஃப்ரோசன் தேங்காய் தானே இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஸ்டவ்லேயே வச்சிட்டோன்னா அது நார்மல் டெம்பரேச்சர் வாங்கிட்டா அதுவும் நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே தாங்க எங்கள் லன்ச் பண்ணிவிட்டு அப்படியே ஈவினிங்கான ப்ரிப்பரேஷனும் சேர்ந்து நான் பண்ண போகிறேன். நீங்கள் சைடில் பார்த்தாலே தெரியும், சிக்கன் ஆல்ரெடி நான் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சுட்டேன். குழந்தைங்க 2-3 நாளாக சிக்கன் கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதான் பண்ணுறதுக்காக ஆல்ரெடி நான் அந்த வீடியோவும் போஸ்ட் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து சிக்கன் வீடியோ ஈவினிங் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். வேணும்னா நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து நம்ம எப்படி வீட்டில் சிக்கன் பண்ணுவோம்ல 65 மாதிரி, அதில் நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மலாய் சிக்கன் சொல்லி பண்ணியிருக்கேன். அதை போய் நீங்கள் வீடியோவில் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து சாப்பிடுவாங்க, ஆனால் அந்தளவுக்கு இஷ்டப்பட்டு இந்த கருவாட்டு குழம்புலாம் சாப்பிட மாட்டாங்க. அதுக்காக தான் அவங்களுக்கு செப்பரேட்டாக வந்து சிக்கன் பண்ண போகிறேன். நான் அப்படியே சொன்ன மாதிரி அதுக்கப்புறம் தேங்காய் தான் இந்த ஃபைனலாக ஆட் பண்ணணும். தேங்காய் ஆட் பண்ணிட்டோன்னா இந்த பொரியல் முடிஞ்சிருச்சு. இங்கே வந்து ஃப்ரோசன் தேங்காய் தானே இருக்கும். அதை வந்து நீங்கள் இறக்க போகிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி ஆட் பண்ணிட்டீங்கன்னா அந்த கொஞ்சம் அந்த இதுலேயும் அந்த சூட்லேயும் அந்த தேங்காயும் கொஞ்சம் வந்து நம்ம ரெகுலர் டெம்பரேச்சர் ஆயிரும். நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி இல்லாட்டினா கூட கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் இந்த தேங்காவும். இது வந்து ட்ரை தேங்காய் பவுடர் மாதிரி இங்கே வந்து இப்படி கடையில் இப்படி விற்கிறாங்க. இங்கேயும் அந்த ஃப்ரெஷ் தேங்காய் விற்பாங்க, ஆனால் அது ரொம்ப நாளைக்கு வர மாதிரி இருக்காது. ஆனால் இந்த தேங்காய் வந்து ஒரு 5 மாதத்துக்கு கூட நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நான் இதில் வந்து கொஞ்சம் குழம்பு மிளகா அப்படியே ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா காய் வந்து சில சமயம் நான் இப்படி தான் ஆட் பண்ணுவேன். கேரட்டு பீன்ஸில் மட்டும் கொஞ்சம் குழம்பு மிளகா அப்படி ஆட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டு. ஏன்னா அது கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்க மாதிரி இருக்கும்ல கேரட்டு. அதில் வந்து கொஞ்சம் ஸ்பைசி ஏதாவது ஆட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் சாப்பாடும் ஆல்ரெடி வெந்துருச்சு. இந்த சாப்பாடு அப்படியே வடித்து விடுறது தான். நான் ஆல்ரெடி அதை வீடியோவில் காமிச்சிருக்கேன், சாப்பாடு வடிக்கிறது எல்லாமேவும். குழம்பு ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு. லஞ்சும் ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நாங்கள் வந்து அடுத்து சாப்பிட்றது தான். சாப்பாடு அது வடிச்சிட்டு கொஞ்ச நேரம் அந்த சூட்லேயே வச்சோன்னா எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்தாலும் அதுவும் அப்படியே இதாகி செட்டில் ஆகி சாப்பாடும் நல்லா வந்துடும். அவ்வளோதாங்க. நாங்கள் அதுக்கப்புறம் லஞ்சு தான் சாப்பிட போகிறோம் இன்றைக்கி. அவ்வளோதாங்க. இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப நேரம் பேசிட்டோன்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோக்கு என் கார்டு போடுற டைம் வந்துருச்சு. அதே மாதிரி நாங்கள் லஞ்சு சாப்பிட போகிறோம். நீங்கள் என்ன லஞ்சு சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். அதை நான் மறக்காமல் சொல்லிவிட்டேன், நீங்களும் மறக்காமல் பண்ணிவிடுங்க. உங்களை வந்து இன்னொரு வீடியோவில் வந்து கூடிய சீக்கிரம் வந்து நான் சந்திக்கிறேன். பாய்.